वेदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं ततः किं ततः किं ततः किम् कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्धि जातम्. श्री गुरुभ्यो नमः. शंकर विजय मकरंदम 18வது ஆஸ்வாதம் 78வது ஸ்லோகம். अंगुष्ठ तर्जनी योग मुद्रा व्याजेन देहिनां श्रुत्यर्थं ब्रह्मजीवैक्यं दर्शयन् नः अवताच्छिवः. दर्शयन्नो वताच्छिवः அப்படி சொல்றோம் இல்லையா? இதுக்கு அர்த்தம் என்ன சொல்றார்? இந்த முத்திரை இருக்கு இல்லையோ, அங்குஷ்டம் தர்ஜனி, இது ரெண்டும் இப்படி சேர்றது. இது எதை குறிக்கிறது? இந்த முத்திரையானது பிரம்ம ஜீவ ஐக்கியம், இதைத்தான் தெரிவிக்க. ஜீவன் பிரம்மங்கிறது வேற வேற இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக இது ரெண்டும் சேர்த்து காமிக்கிறதா. இதுதான் ஸ்ருதி அர்த்தம். ஸ்ருதி நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அர்த்தம் இதுதான். தத்துவமசி இத்தியாதி மகா வாக்கியத்தினால நாம புரிஞ்சுக்கக்கூடிய அர்த்தம் இது. இத அவர் முத்ரையா காமிக்கிறாராம். அங்குஷ்ட தர்ஜனி யோக முத்ரா வியாஜேன, இந்த வியாஜத்தினால சகல தேகிகளுக்கும் அத்தனை பேருக்கும் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை உபதேசம் பண்றார் தட்சிணாமூர்த்தி. வாயால சொல்ல, இதனால உபதேசம் பண்றார். இத தர்சயன், இந்த அத்வைத தத்துவத்தை போதிக்கிறார். அப்படி போதிக்கக்கூடிய அந்த சிவன் உங்களெல்லாம் காப்பாற்றட்டும், அந்த அத்வைத தத்துவத்தை புரியும்படியாக செய்து காப்பாற்றட்டும். அவதாத் சிவா. இதான் அந்த மங்கள ஸ்லோகத்துல சொல்றது வழக்கம். அதுக்கப்புறம் வேற ஸ்லோகங்கள். அது என்னன்னு கேட்டா, நிர்குணமானச பூஜான்னு ஒண்ணு இருக்கு. அதுல இருந்து ஸ்லோகங்களை எடுத்திருக்கார். அகண்டே சச்சிதானந்தே நிர்விகல்பைக ரூபிணி ஸ்திதே அத்விதீய பாவேபி கதம் பூஜா விதீயதே. இந்த நிர்குணமான பரபிரம்மத்துக்கு பூஜை பண்ணணுமாம். எப்படி பண்றதுன்னு தெரியல. ஏன் பண்ண முடியல? என்ன கஷ்டம் உனக்கு? மற்ற சுவாமிகளுக்கு பூஜை பண்ற மாதிரி நிர்குணாய பரமாத்மனே நமஹ அப்படின்னு சொல்லி பூஜை பண்ற வேண்டியதானே அப்படின்னு கேட்டா, அங்க சில கஷ்டங்கள் வருதான் பூஜை பண்றச்ச. அகண்டே சச்சிதானந்தே, எந்த பேதமும் இல்லை, சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கு. நிர்விகல்பைக ரூபிணி, அதுல ஒரு விசேஷ பாவம் கிடையாது. அகண்டதி அப்படியாக இருக்கு. அகண்ட சைத்தன்ய ஸ்வரூபம். அது மாத்திரம் இல்லை, அதை காட்டிலும் த்விதீயம் வேறானது ஏதாவது இருக்கான்னு கேட்டா அதுவும் இல்லை. ஸ்திதே அத்விதீய பாவேபி, அத்விதீய பாவம், த்விதீயமே ஒண்ணும் கிடையாது, அது ஒண்ணுதான் இருக்கு. இப்ப எப்படி பூஜை பண்றது? என்ன பூஜை பண்ண வேண்டியதானே? நான் தனியா இருந்தா தானே ஒருத்தரை பூஜை பண்ண முடியும். பூஜை பண்றவன் வேணுமே, பூஜிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமே, நான் பூஜை செய்யணுமே. அது தனியா இருந்தா தானே பூஜை பண்ண முடியும். இது அத்விதீயமாக இருக்கு. இதுதான் எல்லாம். இதை தவிர்த்து பூஜகன் இல்லை, இவர் தான் பூஜகன். அப்ப எப்படி பூஜை பண்றது இவரை? அதனால கதம் பூஜா விதீயதே, செய்ய முடியாது போல இருக்கே, எப்படி பண்றது? அது மாத்திரம் இல்லை, பூஜையில ஒவ்வொரு உபச்சாரமும் இதை பண்ண முடியாம போகுது. ஆவாகனம் பண்ணுவோமா, இந்த ஆவாகனம் எங்க பண்றது? எங்கேயோ தூரக்க அவர் இருக்காருன்னு சொன்னா அவர் அப்படியே கூப்பிட்டு, இந்த பூஜா பூஜா முடிகிற பரியந்தம் இங்க இருங்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அழைச்சு வைக்கலாம். இவர் அப்படி இல்லையே, எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு இருக்கார். இவரை எங்க கூப்பிட்டு அழைச்சிட்டு வருது? அவர் எப்படி வர முடியும்? பூர்ணஸ்ய ஆவாகனம் குத்திர சர்வாதாரஸ்ய சாசனம் ஸ்வச்சஸ்ய பாத்யம் அர்க்யஞ்ச சுத்தஸ்ய ஆச்சமனம் குதஹ. பூர்ணஸ்ய ஆவாகனம் குத்திர,
எல்லா இடத்துலயும் நிறைஞ்சு இருக்கக்கூடியவர் இவர். இவரை கொஞ்சம் அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்ல முடியுமா? அங்க பக்கத்துல சந்நிகிதமாக இல்லாதவரைத்தான் கூட்டிட்டு வர முடியும் ஆவாகனம் பண்ணி. இவர் எல்லா இடத்துலயும் இருக்கார். இங்கேருந்து அங்க வா, அங்கேருந்து இங்க வான்னு சொல்றதுக்கு இடமே இல்லை. இவர் எப்படி ஆவாகனம் பண்றது? இது ஒண்ணு. அவருக்கு ஆசனம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா, இவருக்கு கொடுக்கிற அளவுக்கு பெரிய ஆசனமே இல்லையே. சர்வாதாரஸ்ய ஆசனம் குதஹா, எங்க கொண்டு போய் இவரை உட்காத்தி வைக்கிறதுக்கு ஒரு ஆசனத்தை கொண்டானா எப்படி தயார் பண்ணி கொண்டு வருது? இவரோ வியாபகமா இருக்கார். இவரை உட்காத்தி வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆசனம் பண்ண முடியாது. ஸ்வச்சஸ்ய பாத்தியம் அர்கேஞ்ச, அவர் ஏற்கனவே ஸ்வச்சமா இருக்கார். கால் அலம்புறதுக்கு ஜலம் எதுக்காக கொடுக்கறது? காலில் இருக்கிற அழுக்கு போகிறதுக்கு தானே. அழுக்கு இருந்தா தானே அந்த சார்த்தகமாகும். இவரோ ஸ்வச்சமா இருக்கார், அழுக்கே ஒட்டாத ஸ்வரூபம். அப்படி இருக்கிறவருக்கு பாத்தியம் என்ன பண்றது? அர்க்கியம். கை அலம்புறதுக்கு, கால் அலம்புறதுக்கு, கை அலம்புறதுக்கு கொடுக்கிற ஜலம் இருக்கே அது அர்க்கியம். கால் அலம்புறதுக்கு கொடுக்கிற ஜலம் பாத்தியம். கையும் சுத்தமா இருக்கு, காலும் சுத்தமா இருக்கு, எல்லாம் சுத்த சுரூபமா இருக்கு. அப்ப பாத்தியம் அர்க்கியங்கள்லாம் வச்சு என்ன பண்றது? அதே மாதிரி சுத்தஸ்ய ஆச்சமனம் குத்தக, ஆச்சமனம் எதுக்கு? உள்ளுக்குள்ளேருந்து சுத்தி ஏற்படுத்துறதுக்காக. நம்ம ஆச்சமனம் பண்ணோம்னா நம்ம சுத்தமாகறோம். இவர் ஏற்கனவே சுத்தமா இருக்கார், இவருக்கு எப்படி ஆச்சமனம் பண்ணி வைக்கிறது? ஆச்சமணியம் சமர்ப்பியாமின்னு எப்படி கொடுக்க முடியும்? அதுக்கு என்ன பிரயோஜனம் இருக்க முடியும்? நிர்மலஸ்ய குதஹா ஸ்நானம் வாசோ விஸ்வோதரஸ்ய ச அகோத்திரஸ்ய து அவர்ணஸ்ய குதஸ்தஸ்ய உபவீதகம். அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணி வைப்பா. இவர் நிர்மலமா இருக்கார், இவருக்கு என்ன எதுக்கு ஸ்நானம்? சுத்தமா இருக்கிறவருக்கு இல்லையா? அசுத்தி போய் சுத்தமாகுவதற்காக ஸ்நானம் உபயோகப்படும். இவருக்கு அது உபயோகப்படாதே. சரி, எப்படியோ ஸ்நானம் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வஸ்திரம் கொடுக்கறது, இவரை சுத்தி மறைக்கிற அளவுக்கு பெரிய வஸ்திரம் உண்டோ? விஸ்வோதரஸ்ய, ஜகத்தே அவருடைய உதரத்துக்குள்ள அடங்கும், அவ்வளவு பெருசா இருக்கு. இவருடைய சரீரத்தை மறைக்கிறதுக்கு நான் எங்க வஸ்திரத்துக்கு போறது? அதனால இவருக்கு வஸ்திரம் கொடுக்க முடியாது. வாசோ விஸ்வோதரஸ்ய குதஹா. அப்புறம் உபவீத தாரணம். அகோத்திரஸ்ய து அவர்ணஸ்ய குதஸ்தஸ்ய உபவீதகம். இவர் என்ன கோத்திரம்னு தெரியுமா? கோத்திரமே இல்லை இவருக்கு, இல்லையா? அதே சமயத்துல இது என்ன வர்ணம்? பிராமண கத்திரிய வைசிய சூத்ரன், 4 வர்ணத்துல இவர் எந்த வர்ணத்தை சேர்ந்தவர்? ஒரு வர்ணமும் கிடையாது, அவர்ணகா. இவருக்கு எப்படி உபவீத தாரணம் பண்ணி வைக்கிறது? பூஜையில உபவீதத்தை எப்படி கொடுக்கிறது? நிர்லேபஸ்ய குதோ கந்தஹ புஷ்பம் நிர்வாசனஸ்ய ச நிர்விசேஷஸ்ய கா பூஷா கோலங்காரஹ நிராகிருதேஹே நிர்லேபஸ்ய குதோ கந்தஹ. எதுவுமே ஒட்டாத அந்த ஸ்வரூபத்துல நான் எப்படி கந்தம், சந்தனம் பூசி விடுறதுங்கிற? ஒட்டாதே அதுல ஒண்ணுமே. நான் எப்படி சந்தனம் ஒட்டுறதுக்காக தானே பூசுறது? நான் பூசி விட்டா அது ஒட்டாதே. அப்ப எப்படி இந்த கந்த உபச்சாரம் பண்றது? புஷ்பங்கள்லாம், வாசனை புஷ்பங்கள்லாம் சுவாமிக்கு கொடுக்கறது, வாசனையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இவர் நிர்வாசனமா இருக்கார், ஒரு வாசனையும் இல்லாதவர். அப்படி இருக்கிறவருக்கு புஷ்பத்தை வச்சு எப்படி அர்ச்சனை பண்ணி அவரை வாசனைப்படுத்துறது எப்படி? நிர்விசேஷமா இருக்கிறவருக்கு ஆபரணம் எங்க? ஆபரணத்தை கொடுத்து எப்படி அலங்காரப்படுத்துறது? ஆகாரமும் இல்லையா அலங்காரம் பண்றதுக்கு? ஏதாவது கை கால் அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அந்தந்த ஆபூஷணங்கள்லாம் அந்தந்த அவயவங்களுக்கு உண்டான ஆபரணங்களை போட்டு அழகு பார்க்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அப்படி இருக்கிறச்சே இவருக்கு எப்படி நிராகாரமா இருக்கக்கூடிய இவருக்கு என்ன அலங்காரம் கொடுக்க முடியும்? நிரஞ்சனஸ்ய கிம் தூபைஹி தீபைர்வா சர்வசாட்சிணः நிஜானந்தைக திருப்தஸ்ய நைவேத்யம் கிம் பவேதிஹ. தூபம், தூப ஆக்ராபணம் என்ன பண்றது? இதனால என்ன ஆகும்னா அவருக்கு அந்த கந்தத்தை உள்ள வாங்கிக்கிறதுக்கு வரும். இவரும் நிரஞ்சனமாக இருக்காராம், எதுவும் ஒட்டாத ஸ்வரூபம். அப்படி இருக்கிறவருக்கு இந்த தூபத்தினால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? தீபங்கிறது வெளிச்சத்தை கொடுக்கும். இந்த வெளிச்சத்துல அவர் ஏதாவது பார்க்க போறாரா அப்படின்னு கேட்டா இல்ல.
இந்த வெளிச்சத்துல நாமளாவது அவரை பார்க்க முடியுமா அந்த நிர்குணத்தை? அதுவும் இல்லை. ரெண்டுமே இல்லைன்னு ஸ்ருதி சொல்றது. எப்படி தெரியுமா? இவர் சர்வசாட்சியாக இருக்கிறதுனாலே, தீபத்துக்கும் சாட்சியாக இருந்து பார்த்துட்டு இருக்கிறதுனாலே, இவர் தீபத்தை வச்சுட்டு இன்னொன்னு பாக்குறாருன்னு சொல்ல முடியாது இல்லையோ. அப்ப அவருக்கு தீபத்தை கொண்டு காமிக்கிறதுங்கிறது வேஸ்ட் தானே. சூரியனுக்கு போய் தீபத்தை காமிச்சாக்க தேவைப்படாது சூரியனுக்கு. அந்த மாதிரி தானே. அதே மாதிரி இன்னொன்னு சொல்லலாம். இந்த தீபத்தினாலே இந்த சாட்சியை நம்ம பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா, நதத்திர சூரியோபாதி ந சந்திரதாரகம். இந்த சூரியன பிரகாசத்திலேயே அவரை பார்க்கறதுக்கு முடியாது. அப்ப தீப பிரகாசம் அல்ப பிரகாசம். உதோயம் அக்னிஹி. இந்த தீபத்தை பார்த்து அந்த வெளிச்சத்துல சுவாமியை பார்த்துடலன்னா பார்க்க முடியுமா? முடியாது. ஆகையாலே சர்வசாட்சியா இருக்கக்கூடிய அவருக்கு தீபத்தினால என்ன பிரயோஜனம்? நைவேத்தியம் பண்ணலான்னு சொன்னா ஏற்கனவே திருப்தியா இருக்காரு. நிஜானந்தைக திருப்தஸ்ய நைவேத்தியம் கிம் பவேதிஹ. நித்திய திருப்தரா இருக்கார். நீ நைவேத்தியம் கொடுத்து அவளை திருப்தி படுத்துறங்கிறது அவசியம் இல்லையே, இல்லையா? விஸ்வானந்தயிதுஸ்தஸ்ய கிம் தாம்பூலம் பிரகல்பதே. அதாவது என்ன சொல்றது? ஏஷேவானந்தயாதி. அத்தனை பேரும் சந்தோஷப்படுறாளே, யாரெல்லாம் சந்தோஷப்படுறாளோ அவெல்லாம் சந்தோஷப்படுறதுக்கு இவர் தான் காரணமா. இவர் தான் சந்தோஷப்படுத்துறாருன்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா இவர் உலகத்தையே சந்தோஷப்படுத்தக்கூடியவர். இவர்கிட்ட நிறைய சந்தோஷம் இருந்தா தானே மற்றவாளை சந்தோஷப்படுத்த முடியும். இவங்கிட்ட இல்லாதத மற்றவாளுக்கு இவனால ஏற்படுத்த முடியாது ஒரு சித்தாந்தம். இவங்கிட்ட நிறைய பணம் இருந்ததுன்னு சொன்னா மற்றவாளுக்கு அவன் பணத்தை கொடுத்து பணக்காரனா ஆக்கிக்கலாம். இவன் பணக்காரனா இருந்தான்னா. அதே மாதிரி இவன் பெரிய வித்வானாக இருந்தாக்க தன்னுடைய வித்தியை மற்றவாளுக்கு கொடுத்து அவளையும் வித்வானா ஆக்க முடியும். இவனே ஒண்ணும் இல்லாதவனா இருந்தா இவன் என்ன பண்ண முடியும் மற்றவாளுக்கு? ஆனா இவர் உலகத்தையே சந்தோஷப்படுத்துவர் அப்படின்னு சொன்னதுனால இவர் பெரிய சந்தோஷக்காரர்னு தெரியுது இல்லையா? அதனால இவர் எதேஷ ஆகாஷ ஆனந்தோ நஸ்யாத் ஏஷேவானந்தயாத். இவர் ஆனந்த ஸ்வரூபமாவே இருக்கு, ஆனந்த ஸ்வரூபி. அதனால இவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் கொஞ்சம் தாம்பூலம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் தாம்பூலம் போட்டு சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னு சொன்னேன். சாத்தியம் இல்லை, முடியல. ஸ்வயம் பிரகாச சித்ரூபா யோசௌ அர்க்காதி பாசகா கீயத்தே ஸ்ருதிபிஹி தஸ்ய நீராஜன விதி குதஹ. அதுக்கப்புறம் கல்பூர ஆரத்தி காமிப்பா. அந்த கல்பூர ஆரத்தி அந்த வெளிச்சத்துல சுவாமி பார்க்கலாம். இவர் எப்படி இருக்கார்? ஸ்வயம் பிரகாஷ சித்ரூபா. தானே பிரகாசிக்கக்கூடிய சித்ரூபம், சைத்தன்ய ஸ்வரூபமா இருக்கார். அது மாத்திரம் இல்லை, நீங்க எவ்வளவு பெரிய வெளிச்சத்தை போட்டாலும் அந்த வெளிச்சத்தை காமிக்கக்கூடிய வெளிச்சத்துக்கு வெளிச்சமா இவர் இருக்கார். யோசவ அர்க்காதி பாசகா. சூரியனை விட பெரிய வெளிச்சம் ஏதாவது உண்டா? சூரியனையே பிரகாசப்படுத்தக்கூடிய வெளிச்சமா இவர் இருக்கார். அப்படி இருக்கும்போது இது ஸ்ருதி சொல்றது இல்லையா? இப்பதான் சொன்னேனே, அந்த சூரிய சந்திராதிகள்னாலே நட்சத்திர சூரியோபாதி நட்சத்திரத்தா இருக்கும் அப்படிங்கிற ஸ்ருதி சொல்றது. தஸ்ய அவருக்கு போய் கல்பூரம் காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது எப்படி? நீராஜன விதி குதஹா. இவரை பிரதட்சிணம் பண்ணோம், கடைசியில பண்ணவே முடியாதுன்ட்டு. இவரை சுத்தி ஒரு சுத்திட்டு வரலாம்னா யாருனாலும் முடியாது. பிரதட்சிணம் அனந்தஸ்ய பிரணாமஹ அத்வய வஸ்துனஹ வேதவாச்சாம் அவேத்யஸ்ய கிம் வா ஸ்தோத்திரம் விதீயதே. அனந்தனுக்கு பிரதட்சிணமே பண்ண முடியாது. எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கா. இவரை சுத்தி ஒரு சுத்திட்டு வரலாம்னா முடியாது. அதே மாதிரி நமஸ்காரம் பண்ணலான்னு சொன்னா யார நமஸ்காரம் பண்றோம்? நமஸ்காரம் பண்ணறவனாகவே அவர் இருக்கும்போது யாரு நமஸ்கர்த்தா யாரு நமஸ்காரினன் பேதமே இல்லையே, எப்படி நமஸ்காரம் பண்றது? அது மாத்திரம் இல்லை, வேத வாக்குக்கே விஷயமாகல எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக அப்படின்னு சொல்லி அந்த வேதமே திரும்பி வந்துருச்சு என்னால சொல்ல முடியல அப்படின்னு. அப்படி இருக்கிறவரை என்னால எங்கேயாவது ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? என்னுடைய வாக்கால அவருடைய பெருமையை எடுத்து சொல்லி ஸ்தோத்திரம் பண்றதுக்கு எங்கேயாவது முடியுமா? சாத்தியமே இல்லையே.
கிம்பா ஸ்தோத்திரம் விதீயத்தே. பூஜையில ஸ்தோத்திரம் கடைசியில உண்டு இல்லையோ, ஸ்துதியும் பண்றதுக்கு வழி இல்லை. இப்படியாக அதுல இந்த நிர்குணத்துக்கு இதுதான் அது பூஜை. இதை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அனுசந்தானம் பண்றதே ஒரு பூஜை. அதுதான் நிர்குண மானசமான பூஜை. ஓமித்யேதத் யஸ்ய புதைர் நாம கிரஹீதம் யத் பாசேதம் பாதி சமஸ்தம் வியதாதி யஸ்யாஜ்ஞாதः ஸ்வஸ்வ பதஸ்தாः விதி முக்கியாः தம் பிரத்யஞ்சம் தட்சிண வக்திரம் கலயாமி. கலயாமின்னா நான் தியானிக்கிறேன்னு அர்த்தம். தட்சிண வக்திரஹா தட்சிணாபிமுகா, தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கி பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்தி சுவாமியே நான் தியானம் செய்கிறேன். அவரை பத்தி என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஓம் அப்படிங்கிற இந்த ஏகாரம் இருக்கே, ஓகாரம், இந்த பிரணவம் ஓம் அப்படிங்கிற இந்த ஓங்காரம் இருக்கே, இந்த ஓங்காரமானது இவருக்கு தான் பேர். அஸ்ய வாச்சக பிரணவஹா. இந்த பிரணவம் யாருக்கு பேருன்னா தட்சிணாமூர்த்தி சுவாமி இருக்காரு, இவருக்கு தான் ஓங்காரம் பேரு. இவருடைய பேரைத்தான் அந்த வித்வான்கள் உச்சரிக்கிறார். புதையர் நாம கிரகீதம், எஸ்ய புதையர் நாம கிரகீதம். ஓங்காரம் இந்த தட்சிணாமூர்த்தி சுவாமியுடைய ஒரு நாமதேயம் அப்படிங்கிறது புதர் வித்வான்கள்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கா. யத் பாசா இதம் பாதி சமஸ்தம் வியதாதி. இவருடைய இந்த வெளிச்சம் இருக்கே, சைத்தன்ய பிரகாசம், அதுல தான் சம்பூர்ணமான பிரபஞ்சமே பிரகாசிக்கிறது, தெரிகிறது. இல்லைன்னா தெரியவே தெரியாது. யஸ்ய ஆஜ்ஞாதா, இந்த தட்சிணாமூர்த்தியுடைய ஆஜ்ஞை உத்தரவின் பேரில் ஸ்வஸ்வ பதஸ்தாக விதிமுக்கியாக, அந்தந்த பெரிய பதவியில இருக்கக்கூடிய அந்த பிரம்மாதி தேவர்களும் தன் தன் வேலையை கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. பீஷாஸ்மாத் வாதः பவதே பீஷோதேதி சூரிய. சூரியன் கரெக்டா குதிச்சுட்டு இருக்கே, ஒரு நாளைக்கு கேட்டா பண்ண அப்படின்னு இல்லை, லீவு போட முடியாது. ஏன் போட முடியாது? அவர்கிட்ட பயம். அவர் சொல்லியிருக்கார், அது நம்ம நமக்கு எந்த வேலையை கொடுத்துருக்காரா, நம்ம லீவ் எல்லாம் போடக்கூடாது, கரெக்டா பண்ணணும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கு. அந்த மாதிரி தம் பிரத்யஞ்சம் தட்சிண வக்திரம் கலையாமி. அவர் தான் நமக்கு ஆத்மஸ்வரூபம், பிரத்யேக ஆத்மாவா இருக்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்தியை நான் தியானம் செய்கிறேன். ஏன ஞாதேனைவ சமஸ்தம் விதிதம் ஸ்யாத் யஸ்மாத் அன்யத் வஸ்து ஜகத்யாம் சசசிருங்கம் யம் பிராப்தானாம் நாஸ்தி பரம் பிராப்ய மனாதிம் தம் பிரத்யஞ்சம் தட்சிண வக்திரம் கலையாமி. இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டாச்சேன்னு சொன்னால் அப்புறம் பாக்கி எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை, எல்லாம் தெரிஞ்சதாக ஆயிடும். ஏன ஞாதேனைவ சமஸ்தம் விதித்தம் ஸ்யாத். சமஸ்தமும் தெரிஞ்சதாக ஆயிடும், ஒண்ணுமே பாக்கி இல்லை, இவரை தெரிஞ்சுதான் போறோம். அது மாத்திரமில்லை, இந்த தட்சிணாமூர்த்திய காட்டிலும் வேறானதாக ஏதாவது வஸ்து இருக்கோ அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. தட்சிணாமூர்த்தி தான் எல்லாம். இந்த பூரம்பாம்சின்னு ஒரு ஸ்லோகம் வந்ததே, எல்லாமே இவர் தான் அப்படின்னு. இவர் இல்லாத உன்னை காமின்னு சொன்னா முயல் கொம்புன்னு தான் சொல்லலாமே தவிர ஒரு இருக்கிற வஸ்துவை காமிக்க முடியாது. அதனால யஸ்மாத் அந்யத் வஸ்து ஜகத்யாம் சசசிங்கம். இந்த ஜெகதி, இந்த பூலோகத்திலேயே, பூலோகம் என்ன எந்த லோகத்திலையுமே இவரை காட்டிலும் வேறானதாக ஏதாவது ஒரு வஸ்துவை காமி அப்படி சொன்னா காமிக்கவே முடியாது. எந்த வஸ்துவை காமிச்சாலும் அது இவர் தான் பரபிரம்மஸ்வரூபம், எல்லாமே பிரம்மஸ்வரூபமா இருக்கு. எம் பிராப்தானாம் நாஸ்தி பரம் பிராப்யம். இவரை அடைஞ்சுட்டானே, ஆனால் கஷ்டப்பட்டு அடைஞ்சுட்டான், அப்புறம் இதுக்கு மேல ஏதாவது அடைய வேண்டியது இருக்கா? பிரம்மவிதா ஆப்னோதி பரம், இதுதான் பரம். இது அடைஞ்சதுக்கு அப்புறம் வேற ஏதாவது பாக்கி இருக்காங்க? ஒன்னும் அடைய வேண்டியது. கிருத்தகிருத்தின்னு ஆயிடுறான், இதுக்கு மேல நான் அதை சாதிக்கணும் அப்படின்னு எந்த சாத்தியமும் இருக்காது. அவனுக்கு செய்ய வேண்டியது பாக்கி என்னன்னு கேட்டா ஒண்ணுமே கிடையாது, கிருதகிருத்தியம். இப்பேற்பட்ட அந்த அனாதிம் தம் பிரத்யஞ்சம், பிரத்யேகாத்மஸ்வரூபமா இருக்கக்கூடிய அந்த தட்சிண வக்திரம் கலையாமி, தட்சிணாமூர்த்தி தியானம் செய்கிறேன்.
மேதாவி ஸ்யாத் இந்துவதம்சம் திருத வீண கற்பூராபம் புஸ்தகஹஸ்தம் கமலாட்சம் சித்தே தியாயன் யஸ்ய வபுர்த்ராக் நிமிஷார்த்தம் தம் பிரத்யஞ்சம் தட்சிணவக்திரம் கலையாமி. இந்த தட்சிணாமூர்த்தி தியானம் பண்ணினானே ஆனால் அவன் நல்ல மேதாவியாகும். மேதா தட்சிணாமூர்த்தி மந்திரம்னே உண்டு. அதனால மேதாவி ஸ்யார், இவரை தியானம் செய்கிறவன் ஒரு அரை நிமிஷம் தியானம் பண்ணினாலே போருமா. நிமிஷார்த்தம், ரொம்ப பெருசா தியானம் பண்றாங்க இல்லை, ஒரு அரை கணத்துக்கு தியானம் பண்ணிட்டான்னு சொன்னாலே இவன் பெரிய மேதாவி ஆயிடுவான். ஆனா இவரை தியானம் பண்ணும்போது எப்படி தியானம் பண்ணுமா? இந்து வதம்சம், தலையில சந்திரனுடைய பிறைய சூடிக்கொண்டு இருக்கிறார். சந்திரார்த்த பூஷணராக அவர் இருக்கார். அப்படி பார்க்கணுமா? திருத வீணம், வீணைய கையில தாரணம் பண்ணிட்டு இருக்காரா. கற்பூராபம், விளைவிளேர்னு இருக்காரா கற்பூரம் போல. புஸ்தகஹஸ்தம், கையில புஸ்தகம் இருக்கான். கமலாட்சம், கண்கள் தாமரை கண்ணராக இருக்கார். தாமரை போல புண்டரீகாட்சரா இவர் இருக்கார் சுவாமி. சித்தே தியாயன், இப்படியாக இவருடைய ஸ்வரூபத்தை எவன் தன்னுடைய மனசிலே தியானம் செய்கிறானோ சக மேதாவி சார். முன்னாடி சொன்ன மேதாவி இப்படியாக அவரை தியானம் பண்ணான்னா இவெல்லாம் கிடைக்கும். இது எவ்வளவு தூரம் தியானம் பண்ணா அப்படின்னு கேட்டா, எஸ்ய வபுர்த்ராங் நிமிஷார்த்தம், இவருடைய அந்த ஸ்வரூபத்தை ஒரு அரை நிமிஷம் தியானம் செய்கிறானோ அவனுக்கே அந்த மேதா இத்தியாதி சக்திகள் வரும். அப்பேற்பட்ட ஆத்மஸ்வரூபமா இருக்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்தியை நான் தியானம் செய்கிறேன். தம் பிரத்யஞ்சம் தட்சிணவக்திரம் கலையாம். யஸ்ய அஜ்ஞானாதேவ நிருணாம் சம்ஸ்ருதி பந்தஹ யஸ்ய ஞானாதேவ விமோக்ஷோ பவதீதி ஸ்பஷ்டம் ப்ரூதே வேதசிரோ தேசிகமாத்யம் தம் பிரத்யஞ்சம் தட்சிணவக்திரம் கலையாம். இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை தெரிந்து காதத்தினாலே, அஜ்ஞானம், அதுதான் அஜ்ஞானம், அந்த அஜ்ஞானத்தினாலதான் இந்த மனுஷனுக்கு இந்த சம்சார பந்தம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. இவரை தெரிஞ்சுட்டா போயிடும். இவர் தெரியல, அந்த அஜ்ஞானம் மறைச்சு வச்சிருக்கு. ஆகையால சம்சார பந்தம் தெரிகிறது. எஸ்ய ஞானாதேவ விமோக்ஷோ பவதி, இவரை தெரிஞ்சுட்டாச்சுன்னா மோட்சம். இவரை தெரிஞ்சுட்டாத்தான் விமோக்ஷம். வேற ஏதோ தெரிஞ்சுட்டு அந்த ஞானம் வந்தது இந்த ஞானம் வந்ததுன்னு சொன்னா அது மோட்சத்துக்கு ஹேதுவாகும். இவர் தான் தெரிஞ்சுக்கணும். இது யாரு சொன்னா உனக்குன்னு சொன்னா, இது ஸ்பஷ்டம் ப்ரூதே வேதசிரஹ, வேதாந்தம் சொல்லி கொடுத்துருக்கு. வேதசிரஹனா வேதாந்தம். அந்த வேதாந்தம் உபனிஷத்தானது இப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்கு. இவரை தெரிஞ்சுக்காததுனால சம்சார பந்தம், இவரை தெரிஞ்சின்றால் சம்சார மோட்சம் அப்படிங்கிறது அதுதான் சொல்லி கொடுத்திருக்கு. இப்பேற்பட்ட ஆத்யம் தேசிகம் பிரத்யஞ்சம், ஆதி குருவா, தேசிகான குரு, ஆதி குருவாக இருக்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்தியை, எனக்கெல்லாம் ஆத்மாவா இருக்கக்கூடிய, ஆத்மா எல்லாருக்கும் ஆத்மாவா இருக்கக்கூடிய அவரை நான் தியானம் செய்கிறேன். இப்படியாக ஆச்சாரியால் தட்சிணாமூர்த்தியை ஸ்தோத்திரம் பண்றார். ஸ்துவந்தம் தம் பரேஷானஹ தீக்ஷயாமாச பத்ரயா முத்ரயா குரு திஷ்டம் தத் பிரம்ம தத் ஹிருதி பாசயன். ஸ்துவந்தம் தம், இப்படியாக அந்த சங்கர பகவத்பாதால் அந்த தட்சிணாமூர்த்தியை ஸ்தோத்திரம் பண்ணும் போது, தன்னை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்த அந்த தட்சிணாமூர்த்தி அந்த பகவத்பாதாலே பரேஷானஹா தீக்ஷயாமாச பத்ரயா, அவருக்கு ஒரு தீட்சை கொடுத்தார். என்ன தீட்சை? ஒரு முத்திரைய கொடுத்து, சின்முத்திரை, அதனால்தான் ஆச்சாரியாளுக்கு எல்லா இடத்தையும் சின்முத்திரை தான் இருக்கும், அதையும் கொடுத்து குருதிஷ்டம் தத் பிரம்மா தத் ஹிருதி பாசயன், குருவால உபதேசம் பண்ணப்பட்ட அந்த பிரம்மமானது ஆச்சாரியாளுடைய ஹிருதயத்துல பிரகாசமா ஸ்புரிக்கும்படியாக அப்படி பண்ணாரா தட்சிணாமூர்த்திய. அந்த மாதிரி ஒரு அனுகிரகம் பண்ணினார். வாச்சா வக்தும் அசக்கியமேவ மனசா மந்தும் ததா ஸ்வாதித்தும்
ஸ்வானந்தாமிருத பூர பூரித பர பிரம்மாம்புதேர் வைபவம் அம்போராசி விசீர்ண வார்ஷிக சிலாபாவம் பஜத்தன் மனஹ யஸ்யாம் ஷாம்ஷலவே விலீன மதுனா ஆனந்தாத்மனா நிர்விருத்தம். நல்ல சிவகமா இருக்கு. அதாவது என்னன்னா, அந்த பரபிரம்மஸ்வரூபத்தை அனுபவித்து கொண்டு இருக்கும் போது அவன் எந்த அனுபவிக்கிறாமா? ஸ்வானந்த ஆமிருத பூர பூரித பரபிரம்மாம்புதேஹே வைபவம். தன்னுடைய ஆனந்தம் அது. அந்த ஆனந்தம்ங்கிற அமிர்தம், அமிர்தமான ஆனந்தம், சாஸ்வதமான நித்திய ஆனந்தம் அது. அது பிரவாகமா அப்படி நிறைஞ்சு இருக்கு. அவ்வளவு நிறைஞ்சு இருக்கக்கூடிய அந்த பரபிரம்ங்கிற சாகரம், ஆனந்த சாகரத்தை அனுபவித்து இருக்கும் போது அது எப்படி இருக்குன்னு அதனுடைய வைபவத்தை வாச்சா வக்தும் அசக்கியமேவ, சொல்லி புரிய வைக்க முடியாதுன்ட்டு. அவன் அனுபவிக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை இன்னொருத்தருக்கு வாயால சொல்லி புரிய வைக்க முடியாது. மனசனால கூட அதை புரிஞ்சுக்க முடியாது. மனசா மந்தும் அசக்கியமேவ. ஏன்னா மனசெல்லாம் அதை கொஞ்சமா கொஞ்சமா எடுத்துட்டு அப்படி பண்ணி காமிக்கணுமே தவிர முழுஷையும் அப்படியே வாங்கிக்கிறதுக்கு அதுக்கு சக்தி போறாது. ஆக மனசை அதை பார்க்க முடியாது. ததா ஆஸ்வாதித்தும் மனசா ஆஸ்வாதித்தும் அசக்கியம். மனசனால, ஏன்னா எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாக, மனசை வச்சுன்னு நான் அதை கொஞ்சம் அனுபவிக்கிறேன்னு சொன்னா மனசெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய விஷயம். அது மனசனால ஒண்ணும் பண்றதுக்கு இல்லை. அதை வச்சு நான் ஆஸ்வாதனம் பண்ண முடியாது. அப்ப அந்த மனசு இருக்குமா இல்லையா, அது என்ன பண்ணணும்னு கேட்டா அதுக்கு ஒரு அழகான திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். அந்த மனசு இருக்கே ஒரு கல்லா மாறிடுமா. அது எப்படின்னா, அம்போராசி விசீர்ண வார்ஷிக சிலாபாவம் பஜத் தன் மனஹா. ஆலங்கட்டி விழுறதோ இல்லையோ, இந்த ஆலங்கட்டி அது விழும்போது கட்டியா விழுறது, கல்லாயிடுறது, ஐஸ் கட்டி இல்லையா. ஆனா மழையோடு சேர்ந்து அது ஜலத்துல விழும்போது உடனே கரைஞ்சு போயிடுறது. அங்க கட்டியா இருந்தது, ஆனா அந்த ஜலத்துல விழும்போது ஜலத்தோட ஜலமா அப்படியே மறைஞ்சு போயிடும். விழுச்ச தெரியும் இருக்கும், அப்படி கையில் எடுத்தா அப்புறம் ஜலமா போயிடும். அப்படித்தானே அந்த ஐஸ் கட்டி, ஆலங்கட்டி. அந்த அத திருஷ்டாந்தமா கொடுக்க, அம்போராசி விசீர்ண, நிறைய ஜலத்துல விழுந்த வார்ஷிக சிலா, அந்த ஆலங்கட்டிய போல இந்த மனசன்னா ஆகுமா, அங்கேயே கரைஞ்சு போயிடும் அந்த ஆனந்தத்துல. அந்த ஆனந்த ராசியில எஸ்ய அம்சாம்சலவே, அந்த பரமானந்தத்துடைய ஒரு அம்சத்துக்கும் அம்சம், அந்த அம்சத்துல அந்த அனுபவிக்கிற காலத்துல மனசு இருக்கே அப்படியே தெரியாம மறைஞ்சு போயிடுவான். மனோநாசம், மனசே அங்க இருக்குன்னு தெரியாது, அது ஒளிஞ்சுடும், அதுக்குள்ள கரைஞ்சு விடும். இந்த ஆனந்தம் தான் தெரியும். அப்பேற்பட்ட ஆனந்த அனுபவம் அதான் அந்த லவே விலீனம், மனஹா விலீனம், அப்படியே கரைஞ்சு விடும். அதுனா ஆனந்தாத்மனா நிருபம். அந்த மனசானது அதுல விலயமாகி அதுவே ஆனந்த ஸ்வரூபமாகவே ஆகிவிடும். கஞ்சித் காலம் சமாதாய பரே பிரம்மணி மானசம் வியுத்தாய பரமானந்தாத் இதம் வச்சனம் அப்ரவி. இந்த மாதிரி அந்த ஆத்மஸ்வரூபத்தை அனுபவிச்சுட்டு கொஞ்ச நாள் சமாதியில இருந்தாலும் ஆச்சாரியால் பார்த்து, பரே பிரம்மணி மானசம் சமாதாய கஞ்சித் காலம், அந்த பரம்பிரம்மஸ்வரூபத்திலே தன்னுடைய மனசை சமாதிஸ்தமாக கொஞ்ச காலத்துக்கு வச்சுண்டு இருந்துட்டு பிரிவா என்ன பண்ணா ஆச்சாரியால், அப்புறம் வியுத்தாய அந்த சமாதியிலேருந்து வெளியில வந்தாராம். ஏற்கனவே சமாதியில பரமானந்தத்தை அனுபவிச்ச தன்னுடைய அனுபவத்தை பிரகடனம் பண்ற. பரமானந்தாத் இதம் வச்சனம் அப்ரவி. தன்யோகம் கிருதகிருத்யோகம் விமுக்தோகம் பவக்ரஹாத் நித்யானந்த ஸ்வரூபோகம் பூர்ணோகம் த்வத் அனுகிரஹாத். நான் தன்யனாயிட்டேன், இனிமே நான் செய்ய வேண்டியது பாக்கி எதுவுமே இல்லை. கிருதகிருத்யோகம்,
விமுக்தோகம் பவகிரகா, சம்சாரம் அப்படின்னு ஒரு பெரிய கிரகம் இருந்ததே, அந்த கிரகத்துல இருந்து நான் முக்தி அடைஞ்சு விட்டேன். நித்யானந்த ஸ்வரூபமாகவும் பூர்ணமாகவும் இருக்கிறேன். இந்த மாதிரி இவ்வளவு பெரிய பலத்தை நான் அடைஞ்சது காரணம் என்ன? ஸ்வத் அனுகிரகாது, குருவுடைய அனுகிரகம். குருவுடைய அனுகிரகத்தினால நான் கிருதார்த்தனானேன் அப்படின்னு அனுபவிச்சுட்டு சொல்றார். நமஸ்தஸ்மை சதே கஸ்மை நமஸ்சின்மஹசே முஹு யதேதத் விஸ்வரூபேண ராஜதே குருராஜ தே. ஹே குருராஜா, குருசிரேஷ்டரே, தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமா இருக்கீரே, நீங்க உங்களுக்கு நான் நமஸ்காரம் பண்றேன். உங்களுக்கு மாத்திரம்தான் நமஸ்காரம். ஏன்னா எல்லாம் ஏகஸ்வரூபமா ஆயிடுச்சு. அதனால வேற இன்னொருத்தர் நமஸ்காரம் பண்றது இல்லை. சைத்தன்ய பிரகாசமா இருக்கக்கூடிய உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் நமஸ்காரம் பண்றேன். நீங்க தான் இந்த உலக ரூபமாக எனக்கு தெரியுது. ஆக விஸ்வரூபேண ராஜதே, இந்த விஸ்வரூப சமஸ்த பிரபஞ்ச ரூபமாக விளங்குறது என்னுடைய சொரூபம். இதி நதம் அவலோக்கிய சிஷ்யவரியம், இப்படியாக சிஷ்யவரியராக இருக்கக்கூடிய அந்த ஆச்சாரியால் நமஸ்காரம் பண்றதை பார்த்து சமதிகத ஆத்மசுகம் பிரபுத்த தத்துவம் ஹிதமிதம் அவபோதய பிரபன்னான் இதி நிகதன் ச சிவஹ தம் அன்வகிருண்ணம். இப்படியாக ஆச்சாரியார் அங்க தட்சிணாமூர்த்தியை நமஸ்காரம் பண்ணி சமாதியில தான் அடைஞ்ச ஆத்மசுகத்தை நினைச்சு பார்த்துதானே இப்படி இவ்வளவு சொன்னார். ஆக அவருக்கு தத்துவ பிரபோதம் ஏற்பட்டு போச்சு, தத்துவ சாட்சா்காரம் ஏற்பட்டு போச்சு. உடனே அப்படி சொல்லாப்பா, நீ அடைஞ்ச இந்த ஹிதமான விஷயத்தை உனக்கு சிஷ்யாளா இருக்கிறவாளுக்கு சொல்லி கொடு. ஹிதமிதம் அவபோதய பிரபன்னான், உன்னை சம்சார சாகரத்திலேருந்து மோட்சம் வேணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல உங்ககிட்ட வராளோ இல்லையோ, அவளுக்கு இந்த ஹிதமான விஷயத்தை சொல்லி கொடு அப்படின்னு அந்த தட்சிணாமூர்த்தியானவர் அனுகிரகம் பண்ணினாராம். இதோட இது பூர்த்தியாருது. கடைசியில சித்தாந்தலேச சங்கிரக பபய தீட்சிதருடைய ஒரு ஸ்லோகத்தோடு இந்த 18வது ஆஸ்வாதம் பூர்த்தியாருது. அதிகதபிதா பூர்வாச்சாரியான் உபேத்திய சஹசிரதா சரிதிவ மஹீபாகான் சம்பிராப்ய சௌரி பதோத்கதா ஜயதி பகவத்பாத ஸ்ரீமன்முகாம்புஜ நிர்கதா ஜனன ஹரணீ சூக்தி பிரம்மாத்வயைக பராயணம். அதாவது இந்த கங்கையானது மகாவிஷ்ணுடைய பாதங்கள்லேருந்து பரப்பிட்டு சௌரி பதோத்கதா சரி, அங்கேருந்து கீழே பல இடங்கள்ல பல கிளைகளாக பிரிஞ்சு மஹீபாகான் சம்பிராப்பிய, பல நதிகள் பேர்ல அது எப்படி விஸ்தாரமானதோ அத போல ஆச்சாரியாளுடைய முகத்திலேந்து அந்த பகவத்பாதாளுடைய முகத்திலேந்து அந்த பாஷ்யங்கிற அந்த நதி இருக்கே, அதிகதபிதா பூர்வாச்சாரியான் உபே. ஏற்கனவே இந்த பெரிய ஆச்சாரியாள் அவளுடைய ஒவ்வொருத்தரும் அதை ஒவ்வொரு தினசா அதை மனசுல வாங்கி வியாக்கியானம் பண்ணி பல பிரக்கிரியைகள்லாம் வந்தது. சஹசிரதா பின்னானுட்ட ஆயிரக்கணக்கான பிரக்கிரியைகள் அவ்வளவு பெருசா ஆயிடுத்து. ஆனா எப்படியா இருந்தாலும் பகவத்பாதாளுடைய ஸ்ரீமன் முகத்திலேந்து முகாம்புஜத்திலேந்து இந்த சரித்திருக்கே, இது ஜனன ஹரணி சூக்தி, ஜன்மாவை ஹரணம் பண்ணக்கூடிய, இனிமேல் மறுபடியும் பிறக்க வேண்டாம், ஆக ஜன்மாவை நாசம் பண்ணக்கூடிய அந்த சுக்தியானது பாஷ்யம்தான் அந்த சுக்தி இல்லையா. பிரம்மாத்வயைக பராயணா, அத்விதீய பிரம்மஸ்வரூபத்தையே தெரிவிக்கக்கூடிய அந்த சுக்தியானது ஜெயதி, ரொம்ப உத்கிருஷ்டமாக ஜெயித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இதோட இந்த 18வது ஆஸ்வாதம் பூர்த்தியாகுது. ஓம்.